இப்போ வந்துட்டு என்னோட உடம்புல வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இல்ல. எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸுமே இல்ல. நான் நல்லாவே இருக்கேன் அப்படின்றப்போ, நான் ரெகுலரா போயிட்டு வந்துட்டு செக்கப் பண்ணணுமா மேம்? அது நீடா? இது ரொம்ப நல்ல கொஸ்டின். கண்டிப்பாங்க. ம். இப்ப நம்ம பிரிவென்டிவ் மெடிசின்ஸ் பத்தி தானே பேசுறோம். எஸ் மேம். இப்ப உங்களுக்கு பிளட் டெஸ்ட்ன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் ம். எக்ஸாம்பிள். உங்களுக்கு ஹேபிட்ல வந்து நீங்க ரெகுலரா நல்லா இருக்கீங்க அப்படின்னு இருக்கு. ஆனா உங்க ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா ஜாஸ்தியான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எஸ். தெரியாது. நம்ம நினைச்சுப்போம் நம்ம ரெகுலரா இருக்கோம், நல்லா இருக்கோம் அப்படின்னு. நம்மளோட என்னென்ன இப்போ ஒரு நார்மல் சிம்பிள் பிளட் டெஸ்ட் சிபிசி பண்றதுனால ஒன்றும் குறைஞ்சிட போறது இல்லையே. இப்போ நம்ம நல்லா இருக்கோம்னு அப்படியே நினைச்சிட்டோம் வச்சுக்கோங்க. உங்களோட பிஎம்ஐ வந்து ஜாஸ்தி ஆகுது. எஸ். இல்லைனா உங்களோட விசரல் ஃபேட்டுன்னு ஒன்று இருக்கு பாடிக்குள்ள இல்லைங்களா? இப்போ நமக்கு வந்துட்டு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா குண்டானோன்னா லைக் ப்ராபப்ளி பின்னாடி நமக்கு வெயிட் ஏறுது, இல்லைன்னா பெல்லி ஃபேட் எஸ் வந்து மேம். இன்க்ரீஸ் ஆகுது, அதுதான் வெயிட். அப்படி கிடையாது. தின்னா இருக்கிறவங்களுக்குமே தெர் இஸ் சம்திங் கால் விசரல் ஃபேட். இன்டர்னல் ஆர்கன்ஸில் போய் அது வந்து உட்காந்துரும். அப்போ அது மூலியமாகவும் நமக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரிவென்டிவ் மெடிசனில் சிம்பிளுங்க. நிறைய நம்ம செலவு பண்ணுறோம். எவ்ரி 3 months ஆர் எவ்ரி 6 months ஈவன் இஃப் யூ ஆர் ஹெல்தி நம்ம போயிட்டு ஒரு டாக்டரை பார்த்துட்டு நான் நல்லா இருக்கேன்னா ஒரு ஜென்ரல் செக்அப், ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனை பார்த்து நம்ம ஒரு ஜென்ரல் செக்அப் போயிட்டு ஐம் ஆல் ரைட் பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டூ அப்படின்னு சொல்லி ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கலாம். இன்னொரு வெரி இம்பார்ட்டன்ட் திங் நீங்கள் கேட்டதில் உங்களோட விட்டமின் டி இப்போ யூத்க்கு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் சம்திங் விச் இஸ் ஸ்ப்ரெடிங் ரிசர்ச். ஆஸ் அ ரிசர்ச்சர் நான் சொல்கிறேன், ரிசர்ச் ஹவ் ப்ரூவன் தட் சின்ன பசங்களுக்கே 8th standard 9th standard படிக்கிற பசங்களுக்கு இட்ஸ் ப்ரூவன் எவிடன்ஸ் விட்டமின் டி கம்மியாக இருக்குது. எஸ். ஸோ விட்டமின் டினால எவ்வளோ பிரச்சனை வருது. அப்போ ரெகுலராக நம்மளோட சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிளட்டை கொடுத்து அது பார்க்கலாம். விட்டமின் டி, விட்டமின் B12, நம்மளோட கால்சியம் லெவல் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம் இல்லையா? ஹீமோகுளோபின் எவ்வளோ இருக்குது, எஸ் மேம். இதெல்லாம் நம்ம ரெகுலராக பார்த்தாலே நமக்கு என்ன தெரியும்? நார்மலாக அப்போ எல்லாம் நினைக்கிறோம் ஐயோ செலவு பண்ணுறோம் வேஸ்ட்டு. ஏன் நீங்கள் போய் வெளியில் போய் சாப்பிட்றீங்க, செலவு ஆகுது. ஸோ இதை நீங்கள் செலவாக எடுத்துக்காதீங்க. திஸ் இஸ் யோர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யுவர் ஓன் ஹெல்த். நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ இது கண்டிப்பாக போகணும், செக்அப் பண்ணணும். எல்லாம் நல்லா இருக்கா, கிராட்டிடியூட், சே தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அண்ட் கண்டினியூ யோர் ஒர்க். அவ்வளோதான். வராமல் நம்ம தடுக்கலாம். இது நமக்கு வராது அப்படின்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகி நான் நல்லா தான் இருக்கேன்னு நினச்சி திடீர்னு ஒரு நாள் நம்ம படுத்துட்டோம்னா அது யார் பார்த்துக்கிறது? கரெக்டுங்களா? கரெக்ட்.